அனைத்து ஆண்மகன்களும் அழகானவர்கள், அறிவானவர்கள். ஆண்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழ்நாட்டில் தன்னை விட ஆள் இல்லை என குட்டி வெட்கத்தோடு கூறிய திரைப்பட நடிகை ஷகிலா. சென்னை திருவான்மியூர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வளாகத்தில் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பில் மேன் ஆஃப் தமிழ்நாடு சர்வதேச ஆடவர் அழகு போட்டி நடைபெற்றது. பாரம்பரிய சுற்று, பிட்னஸ் சுற்று, கார்ப்பரேட் நடை, கேள்வி பதில் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதில் 40 பேர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ், திரைப்பட நடிகைகள் ஷகிலா, அனுரேயா ராமன் மற்றும் திரைப்பட நடிகர் மேத்யூ வர்கீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற நஸ்ருதீன், மனோஜ் அகில், ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் பிலிப்பைன்ஸ், துபாய், மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் நடைபெறும் சர்வதேச ஆடவர் அழகு போட்டியில் பங்கேற்க உள்ளனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஷகிலா. இன்னைக்கு மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இது இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. மேன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சிறந்த மனிதர், சிறந்த ஆண் மகன் யார் அப்படின்னு இங்கே செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் செலக்ட் ஆகிற 3 பேர் வெளிநாட்டுகளில் போய் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 3 பேர் மட்டும்தான் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா ஆண் மகன்களும் அழகானவர்கள், அறிவானவர்கள். ஏன்னா ஆண்னாலே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறவன் தான். ஸோ எனக்கு எப்பவுமே அப்படிதான். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு நான் கேட்டேன். என்னை விட ஆணை யார் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும்னு கேட்டாங்க. அப்படியே வேக்கப்பட்டுட்டு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் இன்று 2வது ஆண்டாக அதனுடைய தலைவர் வினோத்தினுடைய ஏற்பாட்டினால் இன்று சிறப்பாக இங்கு நடைபெறுவதை துவக்கி வைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 40 பேர்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய டேலண்டை இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல தரப்பட்ட தேர்வுகள் மூலமாக நடைபெற்று கடைசியாக இன்று 4 பேர்களை தேர்வு செய்து, இந்த 4 பேர்கள் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே தேர்வு செய்து 4 நாடுகளுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறார்கள். இங்கே உள்ள தமிழ்நாட்டு ஆண்கள் மிகவும் திறமைசாலிகள். அவர்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி அதிகம் உள்ளது. ரொம்ப டேலண்ட் இருக்கிறது. அந்த டேலண்ட்டையும் அந்த கிரியேட்டிவிட்டியும் நம்மளுடைய கல்ச்சர் என்ன என்பதை அண்டை நாடுகளுக்கு பரப்புவதன் மூலம் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட 40 பேர்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். வெற்றி பெறுவது மட்டும் போட்டியினுடைய நோக்கமல்ல. ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து கொள்கின்ற போது நமக்கு பல பாடங்களை தெரிவிக்கின்றது. அந்த பாடங்கள் மூலமாக நாம் செய்த தவறுகளை அடுத்த போட்டியிலே திருத்திக் கொள்ள வேண்டும். ஸோ தி சக்சஸ் மட்டும் ஃபைனலுக்கு சக்சஸ் மட்டும் முடிவல்ல. ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த பாடத்தின் மூலமாக என்ன தவறு செய்தோம் என்பதை அடுத்த முறை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்போ கண்டினியூஸாக செய்கின்ற போது நம்ம ஒரு வெல் டிஃபைன்டு மனிதர்களாக வர முடியும். எனவே மிஸ்டர் வினோத்துக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்கனைசர் அத்தனை பேரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் நம்ம டேலண்டாக உள்ள நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, அந்த வாய்ப்பு மூலமாக நம்மளுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை வெளிநாடுகளுக்கு பரப்புவது மிக்க நல்ல ஒரு முயற்சி. ஏனென்றால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் அவர்கள் வேறு விதமாக நேரத்தை செலவழிக்கிறார்கள். இது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல். நான் வரவேற்கிறேன், மனதார பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள்.